ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு மட்டும் சொன்னால் பத்தாது. கதையுடைய டைட்டில் அல்லது டாப்பிக்கை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னன்றதை யோசிக்க தோணும். இன்னொன்று, நம்ம கதையை ஒரு 10 நிமிஷம் டைம் பண்ணி கேட்கலாமா, அல்லது இது வேஸ்ட்டான கதையா, நம்ம டைமை வேஸ்ட் பண்ண போகிறோமான்றதும் புரியும். இது ஒரு ரியல் லைஃப் சம்பவ ஸ்டோரி தான் இது. சரி, என்னன்றதை பார்ப்போம். நம்ம கதையில் சுமார் 3 பேர் இருக்காங்க. அத்தை, மாமா, அத்தையோடைய தம்பி பையன். அத்தைக்கு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இல்லை. அதனால் அத்தை தன்னுடைய கூட பிறந்த தம்பியோட மகனை ஒரு பையனாக நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்க. ஆனால் இந்த பையன் அத்தையை தன்னுடைய அத்தையாக நினைக்காம வேறு வகையில் இவன் நினைக்கிறான். அதை எப்படியோ அந்த அத்தைக்கிட்ட போய் சொல்கிறான். எனக்கு இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு இது இருக்குது, உங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு என் மேலே இருக்குன்றது எனக்கு தெரியும், என்னென்னு நீங்கள் சொல்லுங்கன்ட்டு சொல்கிறான். ஆனால் இதை டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக சொல்கிறான். ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, இதை எப்படி ஆரம்பித்து எப்படி இந்த இடம் போய் முடியுது, இந்த இடத்துக்கு வருது இந்த கதை, அப்படியேப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க. நம்ம கதையில் ஒரு பையன் இருக்கான். நம்ம கதையில் இருக்க பையனுக்கு வயசு 22. ஸோ இப்போ தான் ஃபைனல் செமஸ்டருக்கு போகிறான். 5வது செமஸ்டர் முடிச்சிருச்சு. பையன் இன்ஜினியரிங் படிச்சிட்ருக்கான். ஸோ இன்ஜினியரிங் படித்தா இந்தியாவில் வேலை கிடையாது. அதனால் பையன் வெளிநாட்டுக்கு தான் போகிறான்றது பையன் ஃபேமிலிக்கு தெரியும், அதாவது பையனுடைய அப்பா அம்மாவுக்கு. ஆனால் பையன் இன்னொரு 5-6 மாதம் ஜாலியாக இருக்கட்டும் ஃபைனல் செமஸ்டர்னு அப்பா அம்மா பையனை கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி பையனுடைய அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க சுமார் 10 பேர். அதில் ஒரே ஒருத்தவங்ககிட்ட தான் பையனோட அப்பா பேச்சு வச்சுருக்காரு. அதாவது ஒரே ஒரு அக்கா கிட்ட மட்டும். அந்த அக்கா அந்த அக்காவுக்கு பையனோ பொண்ணோ கிடையாது, அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கணவர் ரொம்ப அவங்களோட வயசில் மூத்தவர். என்னென்னா 25 வயசு மூத்த ஒருத்தவர்கிட்ட அவங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் அவங்களுக்குள்ளேயும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. அப்படின்ற காரணத்தினால நம்ம இந்த பையனை தான் அவங்க பிள்ளையா நினச்சி வளர்க்குறாங்கன்னா அப்பப்போ அந்த பையன் அவங்க வீட்டுக்கு போவான். சரி, இப்போ இந்த பையனுடைய அப்பா அம்மாவோடைய பேக்ரவுண்ட் பார்ப்போம். இந்த பையனோட அப்பா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. அதேமாதிரி அம்மாவும் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில். ஸோ இவங்க 2 பேரும் இவங்களும் எப்போதுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பையன் வெளியூரில் போய் படிச்சிட்ருக்கான். பையன் 12th வரைக்கும் உள்ளூரில் தான் படிக்கிறான். ஆனால் போக போக ஹையர் ஸ்டடீஸ்க்கு வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. வெளியில் போகிறான், படிக்கிறான், நல்லா மார்க் எடுக்கிறான், வரான். ஸோ இப்போ என்னென்னா ஃபைனல் செமஸ்டர் வருது. இப்போ காலேஜ் என்பது ஃபைனல் செமஸ்டரில் இந்த காலேஜே இருக்காது. என்னென்னா அப்பப்போ போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் சொந்த ஊருக்கு வரான். சரி, இப்போ இவங்க அத்தையோட பேக்ரவுண்ட் பார்ப்போம். அத்தை யாருன்னா இவங்க அப்பா கூட பிறந்த ஒரு அக்கா. இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த பையன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். அவங்களுக்கு என்ன ஆசைனா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அந்த பொண்ணை இந்த பையனுக்கு கட்டி வைக்கணுன்றது அவங்களோட வாழ்நாள் கனவு. ஆனால் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் என்பது கடவுள் புண்ணியத்தினால இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இந்த பையனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவங்க அத்தைக்கும் இவங்களுக்கும் வீடு எவ்வளோனா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இந்த பையன் வந்துட்டானாலே அவங்க அத்தை அப்பப்போ வீட்டுக்கு அந்த பையனை வர சொல்லுவாங்க. வீட்டுக்கு வர சொல்லி சமைச்சு போடுவாங்க. இன்னொன்று, அந்த அத்தை அவங்களுடைய கணவர்கிட்ட ஒரு முழுமையான ஈடுபாடோடு அவங்க இல்லை. இதை இந்த பையனுக்கு லேட்டராக தான் புரிய வருது. இவங்க அத்தை எப்போதுமே இந்த பையனை ரொம்ப அரவணைக்கும்போது இந்த பையனுக்கு ஒரு நல்ல ஃபீல் ஏற்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பையன் காலேஜில் படிக்கும்போது நிறையா பேர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஏன் போகிறப்போக்கில் ஒரு டீச்சர்கிட்ட கூட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த டீச்சருக்கும் இவனுக்கும் வயசு 10 வயசு டிஃப்ரெண்ட்டு. ஆனாலும் இவன் எனக்கு இவங்கள பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அவங்க இதெல்லாம் என்ன ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டு தான் அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் இவன் ஃபைனல் செமஸ்டர்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ இந்த பையனுக்கு என்னென்னா, ஏதாவது ஒரு பெண்ணை நம்ம அடைஞ்சு ஆகணுன்ற ஒரு
திட்டவட்டமான ஒரு குறிக்கோள்ல இருக்கான். ஏன்னா, அந்த வயது அந்த மாரியான வயது ஃபைனல் செமஸ்டர்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு ஏதாவது ஒரு பெண் கூட பழக்கவழக்கம் இருந்திருந்தா ஓகே. ஆனா, இவனுக்கு எதுவுமே இல்லாதம்போது ரொம்ப காய்ஞ்சி போயி, ரொம்ப ஒரு மாதிரியான நிலைமையில இருக்கிறான். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது தான், அத்தை வந்து கிடைச்சிருக்காங்க. அத்தைக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அத்தைக்கு பொண்ணு இருந்தா, அத்தை பொண்ண வந்து திருமணம் பண்ணிக்கலான்னு கூட நினைக்குவான். ஆனா, இப்ப யாருமே இல்லாத ஒரு காரணம். இன்னொன்னு, இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு பெண் கூட பழக்கவழக்கம் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அப்படின்னு யோசிக்கும்போது தான் அத்தை கூப்பிடுறாங்க. அத்தைக்கு ரொம்ப சின்ன வயசு. ஆனா, அவங்க கணவருக்கு ரொம்ப வயது அதிகமானத அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் தன்னுடைய அத்தை தான் இவங்கன்னு கூட நினைக்காம, அந்த அத்தைய வந்து கரம் பிடிக்கணுன்ட்டு நம்ம பையன் நினைக்கிறான். சரி, இவன் இப்படி நினைக்கும்போது யோசிக்கிறான். இத நம்ம சாதாரணமா பண்ண முடியாது. நம்ம பயங்கரமா பிளான் பண்ணி தான் இத பண்ணணுன்ட்டு நம்ம ஆள் நினைக்கிறான். சரி, என்னதான் பிளான் பண்ணலான்னு யோசிக்கும்போது, சரி ஃபர்ஸ்ட்டு அத்தை வீட்டுக்கு போவோம். அத்தைக்கிட்ட அப்ரோச் பண்ணலான்னு நினைக்கிறான். அப்ரோச் பண்ணா கண்டிப்பா அத்தை வந்து நம்மகிட்ட ஓகே சொல்லிருவாங்கன்ற மாரி யோசிக்கிறான். பட் என்னன்னா, இவனுக்கு தெரியல அத்தை வந்து என்ன பண்ணாலும் ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்றது. ஏன்னா, இவன் வந்து வயசோடைய ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்காக யோசிக்கிறான். சரி, அன்னைக்கு அத்தை வீட்டுக்கு போறான். இவனுக்கு தெரியாது இந்த விஷயம்லாம். ஆனா ஃபர்ஸ்ட்டு போறான். போயிட்டு சாப்பிடுறான். அத்தை வந்து எப்போதுமே வந்தா, அவங்க மடியில தான் இவன தூங்க வைப்பாங்களே. இவ்வளோ நாளா இவங்க மடியில தூங்கும்போது, இவன் வேற கண்ணோட்டத்தில பார்த்த இவன், இப்ப அவங்கள வேற கண்ணோட்டத்தில பார்க்குறான். சரி, இப்ப அங்க போறான். சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடுறான். அன்னைக்கு அவங்க மடியில படுத்து தூங்குறான். இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு தெரியுது. நம்ம எடுத்தோனே அப்ரோச் பண்ணா இது செட் ஆவாது. நம்ம கொஞ்சம் போக விட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணணுன்ட்டு யோசிக்கிறான். சரி, அதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து அவங்க வீட்லயே இருக்கான். ஏன்னா, ஃபைனல் செமஸ்டரு இந்த பையன் கொஞ்ச நாள்ல ஃபாரின் போறான் அப்படின்ற ஒரு காரணத்தினால, அவங்களும் அந்த பையன எதையுமே கண்டுக்கல வீட்ல. எங்க வேணா இருந்துக்கோன்னு சொன்னோனே, அவங்க வீட்ல இருக்கிறான். அப்பதான் இவனு யோசிக்கிறான். நம்ம போட்ட பிளானே வேஸ்ட்டு போல. இங்க நடந்தா வேற மாரி நடக்குது. என்னன்னா, இவங்க அத்தைக்கும், மாமாக்கும் சண்டைகள் வந்து அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன சண்டன்றத இவனால புரிஞ்சுக்க முடியல. அப்படின்னு யோசிக்கும்போது தான், சரி, இதுதான் அப்ப அத்தையோட மைனஸ் பாயிண்ட். அத்தைக்கும் மாமாவுக்கும் சண்டை. இத வந்து வச்சு நம்ம உள்ள போணும் அப்படின்னு நெனைக்கிறான். அன்னைக்கு அதே மாதிரி பார்க்குறான். பக்கத்துல போய் நைட்ல என்ன சண்டைனா, அத்தை வந்து சொல்றாங்க, "எங்க என் வாழ்க்கைய வீணாக்கிட்டீங்க. வீணாக்கிட்டாங்க உங்கள கல்யாணம் பண்ணி." ஏன்னு கேட்டா, "நீங்க உங்களுக்கும் எனக்கும் வயசு வித்தியாசம் எவ்வளோ இருக்கு? உங்களுக்கு வயசாயிடுச்சு. உங்களால எதுவுமே பண்ண முடியல." அப்படின்ட்டு அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க. அப்ப அவரும் சொல்லி அழுவுறாரு. "என்னம்மா பண்றது? என் நிலைமை இப்படி இருக்கு. இதற்காக நான் வேற யாரையாவது அம்மா கூப்பிட முடியும்னு" சொல்லி அவரும் அழுவுறாரு. அப்பதான் இவன் புரியுது. சரி, அப்ப அத்தைக்கு இதுதான் ப்ராப்ளம். அப்ப அத்தைய வந்து நம்ம கரம் பிடிக்கிறது ஈஸி தான். ஏன்னா அத்தைக்கு ஒரு ஏக்கம் இருக்குன்ற மாரி இவன் நினைக்கிறான். ஸோ, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை. என்னன்னா, நம்ம அத்தைய வந்து இவன் கரம் பிடிக்கிறானா இல்லையா? அப்படின்றது தான் கதை. இந்த வீடியோவ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.